கர்த்தர் நல்லவர். இன்று இரவு தூங்க போவதற்கு முன்பாக இந்த நல்ல வார்த்தைகளை தியானம் பண்ணுங்க. உங்களுடைய தூக்கம் ரொம்ப இன்பமாக இருக்கும், உங்கள் வாழ்க்கையும் ரொம்ப இன்பமாக இருக்கும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுகிறதற்கு திறந்திருக்கிறதுன்னு போட்டிருக்கு. பாருங்க, கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் நம்முடைய ஜெபத்திற்கு திறந்தவைகளாக இருக்கிறது. ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் கேட்கிறார், எப்பொழுதும் அவருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டே இருக்கிறது. சோர்ந்து போயிடாதீங்க, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் இருக்கிறார், நமக்கு உதவி செய்வார், கண்டிப்பாக உதவி செய்வார். நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். சந்தோஷமாய் தூங்க போங்க. நீங்கள் கண்ணை மூடி தூங்க போகும்போதும் கர்த்தருடைய கண்கள் திறந்தவைகளாய் உங்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறது. நம்முடைய காலை தள்ளாட விட மாட்டார். நம்மை காக்கும் தேவன் அவர் உறங்க மாட்டார். ஆகவே இஸ்ரவேலை காக்கும் தேவன் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைத்து சமாதானத்துடன் தூங்க செல்வோம். இன்றைய கர்த்தருடைய வருகை இருந்தால் அவரோடு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இல்லை என்றால், தாமதிக்கும் என்றால், நாளை தினத்தில் அற்புதமாக எழுந்து கர்த்தர் நமக்கு ஆக வைத்திருக்கிற காரியங்களை உற்சாகத்துடனும் விசுவாசத்துடன் செய்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். குட் நைட் பீப்புள். லவ் யூ so much. God bless you.